கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதே நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோசுவாவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 15 வசனம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. எனக்கு அருமையானவர்களே, அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. அப்போ அறுப்பு காலத்தில் தண்ணீர் ஓடுமானால் அந்த பயிர்கள் முழுவதும் முழுகிவிடும். ஆகவே அறுப்பு நடத்த முடியாது. ஆனால் இந்த இடத்துல பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே அந்த தண்ணீர் குவியலாக குவிந்தது என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு ஜனங்கள் எல்லாரும் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். எவ்வளோ அருமையான ஒரு வசனம் பாருங்க. இந்த இடத்துல ஜனங்கள் கடந்து செல்வதற்காக கர்த்தர் யோர்தானின் அறுப்பு காலத்தில் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடினது இரண்டாக பிரிந்து போயிற்று. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே ஏதோ ஒரு போராட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாயோ, யோர்தானை போல போராட்டம் நான் என்னுடைய இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன், என்னால் வெளியே சொல்ல முடியலை, பலவித கஷ்டங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறாயோ, அந்த ஆசாரியர்கள் சுமந்த பெட்டி இன்று வேதம் என்கிற அருமையான ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். வேதத்தை எடுத்து உன் இதயத்தோடு கூட அரவணைத்து கொண்டு நீ தேவ சமூகத்தில் கதறி ஜெபிக்க ஆரம்பி. இன்று உனக்கு முன்பதாக இருக்கிற யோர்தான் பிரிந்து வழி கொடுக்கும். உன்னுடைய வேலையின் ஸ்தலத்தில் போராட்டமா, இந்த யோர்தானை கர்த்தர் இன்று பிரிப்பார். உன் குடும்பத்தில் சமாதான குறைவா, இந்த யோர்தானை கர்த்தர் இரண்டாக பிரிப்பார். ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாயோ, இன்று கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். யோர்தான் கரை புரண்டு போகிற பொழுது அதை இரண்டாக என் தேவனால் பிரிக்க கூடுமானால் எவ்வளவு லேசான காரியம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையை, உன் வாழ்வின் போராட்டங்கள் யோர்தானை விட பெரிதானது அல்ல. உன்னுடைய கஷ்டங்கள் யோர்தானை விட பெரியது அல்ல. இயேசுவைகளை விட பெரியவர். அவர் மகத்துவமும் மகிமையும் உடைய தெய்வம். இந்த நாளில் அவரை நோக்கி கூப்பிடுவாயா என்று கர்த்தரை வேதத்தை அரவணைத்து கொண்டு ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த யோர்தான் கரை புரண்டு போகும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்காக யோர்தானை இரண்டாக பிரித்து விட்டு ஜனங்கள் யோர்தானை கடந்து ஆண்டவரே எரிகோவுக்கு கடந்து சென்றார்களே, இன்றும் ஆண்டவரே கடக்க முடியாதபடிக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், தேவைகள் என்று சொல்லி யோர்தானை போல உள்ள போராட்டங்களில் நின்று கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்று விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டியாகிய வேதத்தை சுமந்து வந்து நின்று கொண்டிருக்கிறோம். அற்புதம் நடக்கிறதை இவர் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.